படம் ஆடியன்ஸ் கொடுக்குறதா பார்த்தா கமலா சினிமாஸில் வந்து சூப்பராக ரெஸ்பான்ஸ் இருக்குது. அந்த லவ் பர்சன்லேயும் சரி, காமெடி பிளாக்லேயும் சரி, ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல இருக்கிற எமோஷனல் போர்ஷன்ஸில் வந்து அப்படி கீப் சைலண்ட். அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸில் வர 20 மினிட்ஸ் நம்ம சினிமாவில் லாஸ்ட் ரீல் சொல்லுவோம். அந்த ஒரு 25 மினிட்ஸ் வந்து கீப் சைலண்ட் அப்படியே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப எமோஷனலாக இருக்குது. எனக்கு வந்து வெளியில் வந்து அவங்க வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணுறப்பையும் பாராட்டுறப்பையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஃபஸ்ட்டு படமாக இதை வந்து நான் பண்ணது ரொம்ப ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டாக இருக்குது. இல்லை, செம்பியன் மாதேவி வந்து தினந்தோறும் தமிழகத்தில் சுற்றி நடந்துட்டு இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனையை மையமாக வச்சு பேசப்பட்டிருக்கு. பெண்கள் வந்து இந்த சமுதாயத்தில் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும், பெண்களுக்கு கல்வி எவ்வளோ முக்கியம் அவசியமான தேவையாக இருக்குது. இந்த உயர் சாதி மேல் சாதின்ற ஒரு விஷயத்தில் பெண்கள் எவ்வளோ கேர்ஃபுல்லாக அப்படி இருக்கணுன்ற ஒரு விஷயத்தை வந்து ஸ்ட்ராங்காக இல்லை. இப்போ எல்லா இயக்குநரும் இல்லை, ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு விதமாக இந்த பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குல்ல. ஒரே பிரச்சனை ஒருத்தவங்களை வந்தாங்க வெட்டினாங்க அப்படின்னு முடியல. இந்த பிரச்சனை ஒவ்வொரு ஒரு கொலைக்கு பின்னாடி ஒரு பக்கா ஸ்க்ரீன் பிளே இருக்குது, பக்கா ஸ்கெட்ச் இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேட்டர்னாக இருக்குல்ல. அவங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையாக இருக்குல்ல. அதுதான் சொல்றேனே, ஆடியன்ஸ் வந்து அந்த பிளாக் போகிறப்போ, அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் போகிறப்போ நல்ல கிளாப்பு செம்மையாக ரசிச்சுங்க. 2 நாளைக்கு முன்னாடி ப்ரெஷ் ஷோ போட்டிருந்தோம். ப்ரெஸ் ஷோ போகிறப்பே நான் பயந்துக்கிட்டேன், என்ன சொல்ல போகிறாங்க, ஏன்னா ரொம்ப முக்கியம் ப்ரெஷ் ஷோ தான். ஸோ அங்கேருந்து எனக்கு ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ கிடைச்சது வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. அதை வச்சு தான் இப்போ இந்த ஷோ போடுறோம். நாங்கள் என்ன நினச்சோமோ அதே மாதிரி நல்லா போயிட்டு. படம் உண்மையிலேயே அருமையான படம், சூப்பரான படம். யாருமே எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸு. ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது. ஏன்னா வித்தியாசமான ஒரு ஜாதி உள்ளுக்குள்ளே வந்து ஒரு காதலை ஒரு படமாக எடுத்திருந்தா கூட அது வித்தியாசமான முறையில் வந்து அவர் வந்து பண்ணியிருக்காருங்கிறது ஒரு ஆச்சரியமாக இருக்குது. கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஹீரோவும் வந்து இதுக்கு ஒத்துழைப்பு இருப்பாருன்னு எதிர்பார்த்தேன். பரவாயில்ல, அதை இது இல்லாமல் அதுக்கு வித்தியாசமாக பண்ணியிருக்காரு டைரக்டர். வந்து பாட்டெல்லாம் ரொம்ப அருமையான பாட்டு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு மெலடி சாங்ஸை வந்து கேட்ட ஒரு சந்தோஷம் எனக்கு இருந்தது. பரவாயில்ல, கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப வித்தியாசமாக முறையில் பண்ணியிருக்கிறாரு டைரக்டர். வந்து இந்த முயற்சிக்கு மக்களும் வந்து ஆதரவு கொடுக்கணும், நல்ல சினிமாவுக்கும் நீங்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணுங்கிறது தான் எங்களோட ஆசை. அதை எதிர்பார்க்கிறேன் நான் மக்களிடம். ஜாதிக்குள்ளதான் வந்து ஒரு காதலை சொல்லியிருக்காரு. தன்னோட காதலி எந்த நிலைமையில இருந்தாலும் விடக்கூடாதுங்கிறது கடைசி வரைக்கும் அவர் ஒரு குறிக்கோளாவே இருக்கிறாரு. எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, ஜாதியை எதிர்த்து தான் ஜாதிகாரங்களே வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்ச கூட அதை எதிர்த்து அந்த காதலை வந்து உண்மையான ஒரு காதலை வந்து நல்ல முறையில வெளிப்படுத்தி இருக்கிறாரு. உண்மையிலேயே அருமையான ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காரு வந்து டைரக்டர். வந்து அவர் வித்தியாசமா இருக்குது. உண்மையிலேயே அது அருமையான ஒரு படம் தான் நான் சொல்லுவேன். தாராளமா பார்க்கலாம். ஒரு வித்தியாசமான கதை, அருமையான பாடல்கள் எல்லாமே வந்து வித்தியாசமா இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு பாரதி கண்ணம்மா அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல இருந்தாலும் அதையெல்லாம் மிஞ்சி நாடோடிகள் இப்படி பல படங்கள்லாம் இருந்தாலும் இது ஒரு வித்தியாசமான வந்து கிளைமேக்ஸ் வந்து முடிவை வந்து சொல்லியிருக்காரு இயக்குனர். வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப அருமையான படம், தாராளமா பார்க்கலாம். இதுல எந்த ஒரு வல்கரா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. உண்மையான காதல் எந்த நிலைமையில இருந்தாலும் தன்னோட காதலியை ஏத்துக்கணும் அப்படிங்கிறத அது வந்து அழகான முறையில வந்து சொல்லியிருக்கிறாரு வந்து இயக்குனர். வந்து உண்மையிலே அருமையான படம். நல்லா இருக்குங்க. மெசேஜ் லவ் ஜாதி 2 தான். ஜாதியை பார்த்தா லவ் பண்ணாதீங்க, லவ் பண்ணா ஜாதியை பார்க்காதீங்க. இன்கம் பார்த்து ஃபேமிலி எப்படி கொண்டு போகிறோம், எப்படி ரன் பண்ணுறோம், ஃபேமிலி எப்படி நம்ம முன்னேற்று கொண்டு போகணும், அதை மட்டும் பாருங்கள். அதை விட்டுட்டு இந்த மாதிரி பிரச்சனைகளை மாட்டிட்டு இது பண்ணாதீங்க. இப்போ இருக்கிற யங்ஸ்டர் எல்லாம் ரொம்ப புத்திசாலிங்க தான். ஸோ சிட்டியில் இருக்கிறவங்க இது மாதிரி யோசிக்க மாட்டாங்க. கிராமத்தில் இருக்கிறவங்க தான் ஜாதி காதல் எல்லாம் பார்க்குறாங்க. ஸோ கொஞ்சம் மாறி இது வந்தால் நல்லாயிருக்கும். நம்ம இப்போ இருக்கிற இளைஞர்கள் முடிவு பண்ணணும். அது ஜாதியை ஒழிக்கணும்னா இளைஞர்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா வந்து சமூகம் மாறணும் போது அவங்க தானே அடுத்த தலைமுறைக்கு வராங்க. இப்போ ஓல்டு தலைமுறை தான் ஜாதி, அதுக்கப்புறம் வந்து காசு பணம் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் பார்த்தாங்க. இப்போ எல்லாருமே படித்து நல்ல எஜுகேட்டடாக இருக்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள மாற்றிக்கிட்டா சமூகம் கொஞ்சம் நல்லா இருக்கும். அரசியல் விடுங்க, எதுக்கு அரசியல்? நம்ம அரசியலை மாற்றலாமே. இளைஞர்கள் கையில் தானே இப்போ நாடே இருக்குது. அரசியலும் வேண்டாம், ஜாதியும் வேண்டாம், மனுஷனா இருங்க. அதுதான் என்னுடைய கருத்து. ஓகே, தேங்க்யூ. பார்க்கலாம். ஃபேமிலியோட ஹீரோ புது பையன், அவரே வந்து
டைரக்ஷன் பண்ணியிருக்காப்ல, அவரே மியூசிக்கும் பண்ணியிருக்காப்ல, அப்படியே ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காப்ல. இது பெரிய கட்ஸ் வேணும். வில்லேஜ் நேட்டிவிட்டியை அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. நம்மளுக்கு தெரிஞ்சவங்க சொல்லும் போது அந்த ஜெய்பி மொசக்குட்டி பண்றாரு, அவருடைய போர்ஷன் கொஞ்சம் நல்லா இருக்கு. மற்ற எல்லா புதுமுகமா இருந்தாலும் அந்த அளவுக்கு தெரியல. ரொம்ப எல்லாம் ஆப்டா பண்ணியிருக்காங்க. படம் ஒரு தடவை பார்க்கலாம். கண்டிப்பா போர் அடிக்கும், கொஞ்சம் கொஞ்சம் போர் அடிக்கும். சாங்ஸ் வந்து ஒரு சாங் ரொம்ப நல்லா இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கு. கண்டிப்பா ஒரு தடவை பார்க்கலாம். இந்த ஜாதி ரீதியான படங்கள் சும்மா வந்துகிட்டே இருக்கு, வரக்கூடாதுன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. பட் இந்த மாதிரி வரதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா வரவே கூடாது. சினிமா வேற, ஜாதி வேற, அரசியல் வேற. அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணவே கூடாது. நம்மளுடைய என்னமோ தெரியல, பெரிய டைரக்டர்லாம் பண்ணும்போது நம்ம பார்க்காம இருக்க முடியல. நம்ம வந்து மலையாளத்துல ஓடிடி படத்தை பார்க்குறோம், போஜ்புரி படத்தெல்லாம் பார்க்குறோம். இப்போ நம்ம மாரி செல்வராஜ் பண்றாரு, நம்ம பாரஞ்சித் பண்றாருன்றது நம்ம வர்றோம். அவங்க ஸ்கிரிப்ட் மேல அவங்க அந்த மாதிரி நம்பிக்கை வச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. தயவுசெய்து சினிமாவையும் அரசியலையும் கலக்க வேணாம்னு நான் நினைக்கிறேன். ஜாதி கிடையாது சினிமாவில். என் பக்கத்து சீட்டில் உட்காந்துருக்க என்ன ஜாதி அப்படின்னு நான் உட்காருவேனா? இல்லை என்ன யாராவது நீ எந்த ஜாதி, நான் அப்போதான் உன் பக்கத்தில் உட்காரன்னு சொல்ல முடியுமா? சினிமா அது கிடையாதுங்க. சினிமா என்ஜாய் பண்ணணும், லவ் பண்ணணும். சினிமாவை ரசிக்கிறவங்களுக்கு ஜாதி கண்டிப்பாக கிடையாது. சில டைரக்டர்ஸ் அந்த மாதிரி வர்றாங்க. தயவுசெய்து தவிர்த்தணும்னு தான் நான் சொல்கிறேன். சினிமாலையும் அரசியலையும் ஜாதியும் கலக்காதீங்க. ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம முன்னோர்கள் நிறைய சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்ம கிட்டத்தட்ட 100 வருஷம் தமிழ் சினிமாவில் இருக்கோம். அவ்வளவு கதை இருக்குது. அதுலேருந்து உங்களால் இம்ப்ரெஸ் ஆகி ஏதோ ஒரு கதை எடுத்தாவே நீங்கள் கண்டிப்பாக ஹிட்டான படத்திலேயே நீங்க வேற மாதிரி பண்ணி எடுத்து ஹிட்டான அட்லி பார்த்துருக்கோம். நம்ம ராஜாராணியை விட என்ன இருக்கும் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் பேசப்படுற படம்? ஏன் நம்மளுக்கு அந்த கதை மௌனராகம் தெரியாதா? ஏன் இந்த படம் ஹிட் ஆச்சு? ஏன்னா நம்ம முன்னோர்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. அதுல இருந்து எடுத்து பண்ணவே போதும். நீங்க புதுசா ஜாதி கீதி எதுவுமே பேசாதீங்க. நல்லது தமிழ் சினிமாவுக்கு. ஓகே, நன்றி.